வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்மா செக்டார் பார்த்துருவோம். பார்மா செக்டார்ல சன் பார்மா. இந்த வீடியோல சன் பார்மாவோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இண்டஸ்ட்ரிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் எஸ்டிமேஷன், 5 years பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ அண்ட் கரண்ட் பிஇ கம்பேரிசன். இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 4,16,956 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1. டிவிடெண்ட் ஈல்ட் 0.93%, 52 வீக் ஹை ₹1,851. 52 வீக் ஹையிலிருந்து 6% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹1,548. 1,548ங்கிறது பாட்டம் லெவல். இதுல இருந்து 12% அதிகமா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇக்கும் ஷேர் பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட ஷேர் பிஇ 21% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 54% வச்சிருக்காங்க. பிளட்ஜ் வந்து 1% பிளஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 16% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 21% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் பப்ளிக் 9% ஹோல்டிங் இருக்கு. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் 5 years CAGR 10%, லாஸ்ட் 3 years 11% அண்ட் லாஸ்ட் 2 years CAGR 9%. ஓவராலா 10% சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இயர் ஆன் இயர் இருக்கு. பாட்டம் லைன் growth பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் 5 years CAGR 21%, and last 3 years 14%, and last 2 years 16%. Operating margin பொறுத்தளவுக்கு last 5 years CAGR 27, and last 3 years 27, and last 2 years 28%. 27 அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் மார்ஜினா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேஷன். நம்ம குவார்டர்லி எஸ்டிமேஷன் 2,247 கோடி. Q3ல அவங்க கொடுத்த ரிசல்ட் 3,381 கோடி, 34%. நம்ம குவார்டர்லி எஸ்டிமேட் விட அவங்க கொடுத்த ரிசல்ட் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல சன் பார்மாவோட கம்பேர் பண்ண டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லேப், டோரண்ட் பார்மா, நாட்கோ பார்மா இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். பிரைஸ் டு புக் மீடியன் 8, சன் பார்மாவோட 5.77x. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.10, இங்க வெறும் 0 தான். எந்த கம்பெனிக்குமே பெருசா கடன் கிடையாது பார்மா பொறுத்தளவுக்கு. எபிட்டா மார்ஜின் மீடியன் 37, இவங்க 31 வச்சிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 24% மீடியன், இவங்க 22 வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 19, இவங்க 16 வச்சிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 25, இவங்க 19 தான் வச்சிருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் 1%, 0.93 நியர்பை வச்சிருக்காங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 33, இவங்க 28 வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ மீடியன் 3, இவங்க 2.25 வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ எந்த கம்பெனிக்குமே கடன் இல்லாதனால இது பார்க்க தேவையில்லை. அடுத்தது டெப்ட் டு அசெட் மீடியன் 24, இவங்க 21 வச்சிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 14, இவங்களது 13 இருக்கு. 1% மீடியனோட கம்மியா இருக்கு. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் 9x மீடியன், இவங்க 8x வச்சிருக்காங்க. ஸோ மீடியனோட பிரைஸ் டு சேல்ஸ் 1x கம்மியா இருக்கு. அடுத்தது EPS growth மீடியன் 42, இவங்களது 21 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 years price comparison. Sun Pharma 5 yearsல plus 184%, Torrent Pharma plus 262%, Divis Lab plus 86%, Dr. Reddy plus 46%, and Natco Pharma plus 16%. இதே லாஸ்ட் 1 yearல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு சன் ஃபார்மா only 6% பிளஸ்ல இருக்கு, அண்ட் டிவிஸ் லேப் 9% பிளஸ்,
Reddy 11% plus, Natco Pharma plus 15% and Torrent Pharma plus 45%. Overall, pharma sectorலயே last 1 year பார்க்கும்போது நியர்பை 10 to 15 அந்த ரேஞ்சில் எல்லா கம்பெனி இருக்கும்போது டோரன் ஃபார்மா இது எல்லாத்தையும் தாண்டி பிளஸ் 45% இருக்கு. சன் ஃபார்மா பிளஸ் 6% தான் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட் ஹை 1960, செப்டம்பர் 2024 வந்த ஹை, லோ 562, அது வந்து மார்ச் 21 வந்து லோ. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 1731 நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவு ஹை 1851. இந்த 1851 டிசம்பர் 2025 வந்த ஹை, லோ செப்டம்பர் 2025 1548 ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ஹை கட்டம் இல்லாம லோ கட்டம் இல்லாம மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 31, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 22, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 19, டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 2 அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 60, டெப்ட் டு அசெட் 21, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 12. பிரைஸ் டு சேல்ஸ் 7.9x and price to book 5.7x, book value 300 ரூபா. Enterprise value to EBITDA 24x and PEG ratio 1.6, PEG ratio 1.5. So overall ratio analysis பொறுத்தளவுக்கு 10 ஸ்கோருக்கு 6 வாங்கியிருக்கு. அடுத்தது 5 years price history பார்த்துருவோம். 5 years ஹை 1949 ரூபாய்ங்கிறது 5 years ஹை, லோ 575. இதுல மீடியம் தட் மீன்ஸ் ஆவரேஜ் 1262. இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 1738. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் பிரைஸ் 38% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 1067 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 1125 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 1096 ரூபா. இந்த 1096 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 997. ஸோ இப்போ பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 74% அதிகமா இருக்குது. ஸோ இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அடுத்தது இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 years ஆவரேஜ் இபிஎஸ் 37.45, கரண்ட் இபிஎஸ் 45.5. ஸோ 21% ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் அதிகமா இருக்கு. ஸோ இபிஎஸ் growth 21%. அடுத்து பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் 5 years PE 30.03, கரண்ட் PE 34.2. ஸோ ஆவரேஜ் விட கரண்ட் PE அதிகமா இருக்குது, 14% அதிகமா இருக்குது. இண்டஸ்ட்ரி PE கூட ஸ்டாக் PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE 28, ஸ்டாக் PE 34. ஸோ இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE அதிகமா இருக்குது, 21% அதிகமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.